ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஆயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற வாட்டருமே நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து இப்படி செய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். கொட்டுற முடி வந்து வளரும். முடி கொட்டவே கொட்டாது. டேண்ட்ரஃப் பிரச்சனையுமே வந்து போயிடும். நாட்டு மருந்து கடைகளில் ரோஸ்மேரி லீவ்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற வாட்டருமே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து விலை வந்து ரொம்ப கூட 300 இந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத வச்சு சுலபமாக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு நான் வந்து எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டால் தான் அதில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கும். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேஸில் வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் அந்த இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போதைக்கு நம்ம இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஸோ நீங்கள் நைட்டில் செய்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 7 o'clock மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடி நீங்கள் இது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தலை, நடு, வாக்கு வகுடாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து காஞ்சிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வாட்டரை சேர்த்துட்டு நீங்கள் தலையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காஞ்சிரும். அப்படியே நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் வந்து ஹேர் வந்து பின்னிட்டு போயிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நைட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மார்னிங்கில் வந்து நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுமே வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீன் கலராக அந்த தண்ணி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நமக்கு தண்ணி மட்டும்தான் தேவை. அதனால் இப்போ நான் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 2 times நீங்கள் வந்து செய்யுங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நம்ம ஆயிலும் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். இந்த லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்படியே தூரம் போட்டுற வேண்டியது தான். இப்போ இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் இதை நல்லா வந்து மூடிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நம்ம வகுடு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் தூங்கிடுங்க. தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குளிச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆயில் தடவிட்டு நீங்கள் அப்படியே ஜடை பின்னாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு வீக்லி 3 டைமாவது இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் தான் வந்து செய்ய போகிறோம். அதே ரோஸ்மேரி லீவ்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோகோனட் ஆயிலில் ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃப் பிரச்சனை எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப நிறைய முடி கொட்டுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஒரு 1 month இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுக்கல அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எது செஞ்சாலும் ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரிசல்ட்டுமே வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 tablespoon அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் டேபிள் ஸ்பூன் கணக்காக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து இதை போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மேரி லீவ்ஸை நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த ரோஸ்மேரி லீவ்ஸை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சும் நீங்கள் அதை ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது மெத்தட் வந்து பாட்டிலில் வந்து சும்மாவே ரோஸ்மேரி லீவ்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு கோகோனட் ஆயில் நம்ம இதில் ஊற்றிட்டு
அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த பச்சை கலரில் உள்ள அந்த க்ரீனிஷ் எல்லாமே வந்து அந்த பாட்டிலே வந்து இறங்கிடும். ஸோ அப்படியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்மெரி லீவ்ஸை போட்டுட்டு கோகோனட் ஆயிலுமே இதில் போட்டுட்டு இப்படி வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது நல்லாவே வந்து ரொம்பவும் எஃபெக்டிவாகவும் இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் செய்கிற மெத்தட் ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.